ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் நான் தனிமையில் பேச வேண்டும். மிகப்பெரிய ஒரு உண்மையை உன்னிடம் உடைத்து கூறலாம் என்பதே என்னுடைய எண்ணம். பல நாளாக நான் உன்னிடம் இந்த ஒரு விஷயத்தை கூறாமல் மறைத்து மறைத்து வைத்திருந்தேன். அதற்கு காரணங்கள் என்னவென்றால், நேரம் காலம் எதுவும் இப்பொழுது இருக்கும் இந்த சமயம் சரியில்லாமல் இருக்கிறது. இப்பொழுது ஏற்கனவே உன்னுடைய மனது ஒரு மிகப்பெரிய இடியை தாங்கியது போலவே இருந்தது. இப்பொழுது நான் சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் இல்லை கவலையான செய்தியை உனக்கு சொல்லியிருந்தாலும் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் பொறுமையாக இந்த விஷயத்தை உன்னுடைய மனதுக்குள் வந்து போட வேண்டும் என்று நினைத்தேன். அதற்கான காலத்தையும் நேரத்திற்காகவும் காத்து கொண்டே இருந்தேன். தங்கப்பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக கவலைப்பட்டு விட்டீர்கள். கவலை என்றால் சாதாரணமான கவலை அல்ல, மிகப்பெரிய கவலை. அந்த கவலை அனைத்தையும் கூடிய சீக்கிரத்தில் முடித்து வைக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். அளவுக்கு மீறிய கஷ்டங்கள், அளவுக்கு மீறிய நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்ததுதான் உங்களுடைய வாழ்க்கை. ஏற்கனவே நிறைய பேருக்கு வாழ்க்கையில் உதவி ஏமாந்தது மட்டுமே வாழ்க்கையில் மிச்சம். எப்போ பார்த்தாலும் எல்லா பொழுதுகளிலேயும் இவன் பாவம் அவன் பாவம் என்று பாவம் பார்த்தே வாழ்க்கையில் நீங்கள் இப்பொழுது இந்த நிலைமையில் அமர்ந்திருக்கிறீர்கள். நான் எப்பொழுதும் உங்களை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். யாருக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக உதவி செய்யலாம் என்று. ஆனால் உங்களுடைய மனதோ என் பேச்சை என்றும் கேட்டது கூட அல்ல. என்னுடைய பேச்சை எப்பொழுதும் மதித்தது கூட அல்ல. எல்லா காலத்திலேயும் என்னை நம்பாமலும் எல்லா காலத்திலேயும் எப்பொழுதும் நான் சொல்வதை ஒரு இடத்தில் கூட மதிக்காமலும் தான் இருந்தாய். நீங்கள் என்னிடம் சொல்லலாம், சாய், உங்களை நான் மதிக்காமல் இருந்திருக்கிறேனா என்று. நன்றாக யோசித்து பாருங்கள். என்னிடம் ஒரு வாக்கை கேட்கும் பொழுது சரி 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 என்று தலையை ஆட்டுவீர்கள். ஆனால் அதற்கு பிறகு மறந்துவிட்டு நீங்கள் என்ன செய்வீர்களோ அதை தான் நீங்கள் செய்வீர்கள். நான் நிறைய முறை உங்களிடம் கூறியது, ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்றாலும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்கள். ஒரு விஷயத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் உங்களுடைய மனதுக்குள் கேட்டு பாருங்கள், நாம் செய்யும் விஷயம் சரிதானா என்பதை. எல்லாம் உங்களுடைய மனதுக்கே தெரியும். என்னிடம் எப்பொழுதும் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், இந்த விஷயம் செய்கிறேன், அந்த விஷயம் செய்கிறேன் என்று சொன்னாலும் நீ செய்யும் விஷயங்கள் ஏதோ ஒரு தவறாகத்தான் இருக்கும். ஆனால் இதற்கு பிறகு நான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் இப்படியே விட்டேன் என்றால் நிம்மதியை மட்டுமே துளைப்பீர்கள், பணத்தை துளைப்பீர்கள், நஷ்டத்தை சம்பாதிப்பீர்கள். ஆனால் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை தனிமையில் விடுவதாக நான் இல்லை. உங்களுக்கு என்ற ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு என்ற ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நான் என்றும் நிலைத்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கைக்காக என்றும் நான் சிறப்பான பாதைகளை அமைத்து வைத்திருக்கிறேன் என்று. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கலாம். என்னுடைய கைகள் வந்து கொண்டே இருக்கிறது உங்களை தூக்கி நிறுத்துவதற்காக. உடலையும் மனதையும் என்றும் சோர்ந்து போக விட்டு விடாதீர்கள். நீங்கள் என்று ஒரு இடத்தில் கீழே குனிகிறீர்களோ அன்று நீங்கள் முடிவெடுத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மற்றவன் பார்ப்பதற்கு முன்பே எழுந்திருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் மற்றவனுக்கு முன்னால் நீங்கள் கீழே விழுந்து கிடப்பது என்னால் பார்க்க இயலாது, மனவேதனையாக இருக்கும். பல நேரத்தில் நான் உனக்கு உதவியை செய்திருக்கிறேன். இப்பொழுது நேரமும் காலமும் உன்னை வாட்டி வதைக்கும் பொழுது அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் எல்லா பொழுதுகளிலேயும் உங்களை நான் காவல் காத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை
மறந்துவிட வேண்டாம். நீங்கள் ஒவ்வொரு பொழுதிலேயும் வாழ்க்கையை சீரும் சிறப்புமோடு அமைத்து கொடுக்க நான் உள்ளேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த காலகட்டத்திலேயும் இனி வரும் நாள் மொத்தத்திலேயும் எந்த பாதிப்புகளும் வராமல் இந்த சாய் பார்த்து கொள்வேன். உங்களை கரையேற்றுவேன். நீங்கள் இன்று ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கலாம். அதை பார்த்து பலர் நகைக்கலாம். நீ என்ன இப்படி சம்பாதிக்கிறாய், அப்படி சம்பாதிக்கிறாய் என்று கேட்கலாம். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் நியாயமாகவும் நேர்மையாகவும் சம்பாதிப்பதினால் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம் என் கண்மணி. காலம் முழுக்கவும் உங்களுக்காக ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொடுக்க இங்கு நான் உள்ளேன். உங்களுடைய அனைத்து விதமான பாரங்களையும் தூக்கி ஓரமாக போட்டுவிட்டு அமைதியோடு இருக்கும் வழிகளை மட்டும் பாருங்கள். நீங்கள் நினைப்பது போல வாழ்க்கை என்பது கஷ்டமல்ல, அது ஒரு சுவாரஸ்யம். ஒவ்வொரு அழகான ஒரு நிகழ்வுகளும் நடக்கும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதமான பரிசுகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். அந்த பரிசை பிரித்து பார்ப்பதற்கு முன்பே 1000 விதமான ஆசைகள் இருக்கும். இதில் என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பது புரிகிறதா? அதே மாதிரிதான் வாழ்க்கை. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் 1000 விஷயங்கள் ஒளிந்து கிடக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கும் பொழுதுதான் அழகாக இருக்கிறதே வாழ்க்கை, அற்புதமாக இருக்கிறதே வாழ்க்கை என்று சொல்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு என்றும் எந்த நிலையிலும் குறைகள் வராது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்போடு வாழும் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்று பாதுகாப்பு நாங்கள் மட்டுமே. இந்த பிரபஞ்சத்திடம் நீ ஏதேதோ விஷயத்தை எல்லாம் கேட்டிருக்கிறாய், ஏதேதோ விஷயத்தை எல்லாம் வாழ்க்கையில் வேண்டும் 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 என்கின்றாய். உங்களுடைய வாழ்க்கைக்கு எது ஒத்து வரும், எது ஒத்து வராது, எந்த விஷயம் சீரும் சிறப்புமோடு உனக்கு அமையும், எது நன்மைகளை செய்யும், எது தீமைகளை செய்யும் என்பதை பார்த்து 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 உங்களுக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுப்பேன் இந்த சாய். சாயாகிய நான் உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய அனைத்து விதத்திலும் அற்புதமான தெய்வம். இந்த தெய்வமாக இருக்கும் இந்த சாய் என்றும் உங்களை கைவிடவே மாட்டேன். உங்களை எல்லா இடத்திலேயும் திருப்தியோடும் அற்புதத்தோடும் வாழ வைப்பேனே தவிர ஒரு இடத்திலும் ஒரு பொழுதிலும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஏமாற்றவோ இல்லை மனதுக்குள் பாரத்தை கொடுக்கவோ விடமாட்டேன். அற்புதத்தை கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.